ஓம் நம சிவாய. கும்பகோணம் மகாமக தீர்த்தத்தின் மகிமையை 3 நிமிடங்களில் நாம் பார்க்கலாம். இந்த மகாமக திருக்குளம் கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம். இங்கே நவ கன்னிகைகளாக நவ நதிகளும் கங்கை, காவேரி, சரஸ்வதி, நர்மதை, குமரி, பயோடினி, சரையு, கோதாவரி உள்ளிட்ட நதிகளெல்லாம் மற்ற பாவங்களை ஏற்றுக்கொண்டு அந்த பாவங்களை இங்கு வந்து தீர்ப்பதாக, மாசி மகத்தன்று தீர்ப்பதாக, மகாமகம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய அந்த நிலையிலும் மாசி மாத மக நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி கூடிய நன்னாளில் இங்கு வந்து தன் பாவங்கள் தீருவதாக ஒரு ஐதீகம் இன்றும் நடைபெற்று வருகின்றது. இந்த மகாமகம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய நாளில் குரு சிம்ம ராசியிலும் சூரியன் கும்பராசியிலும் வரும் மாசி மகமாகிய பௌர்ணமி நாளில் கும்பகோணத்தில் மகாமக குளத்தில் நீராடுவதாக இந்த தேவதைகள் மட்டுமல்லாமல் அஷ்டதிக் பாலகர்களும் இங்கு நீராடி பயன்பெறுவதாகவும் பாவம் தீர்ப்பதாகவும் ஒரு நம்பிக்கை நிலவி வருகின்றது. திருநாவுக்கரசர் பெரிய புராணத்தில் இந்த தீர்த்தத்தின் மகிமையை விளக்குகின்றார். அமுதவாவி, அமுத தீர்த்தம், கன்னியர் தீர்த்தம், பாபநாச தீர்த்தம் என பல திருப்பெயர்களால் இந்த திருக்குளம் சொல்லப்படுகின்றது. ஸ்ரீராமர், சண்டி, ஏமபாபு மனைவி சலோச்சனை முதலியோர் நீராடி பேறு பெற்றிருக்கின்றார்கள். பௌர்ணமியோடு கூடிய மகநாளில் இங்கு தீர்த்தத்தில் ஒருவர் நீராடி வழிபட்டால் அந்த தன் குலம் மற்றும் பல தலைமுறைகளுக்கான பாவங்கள் நசித்து போவதாக ஒரு புராண செய்தி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த மாசி மாதத்தில் ஆதி கும்பேஸ்வரருக்கு நடைபெறும் பெருவிழாவில் 10வது நாளில் இங்கு எம்பெருமான் பஞ்சமூர்த்திகளுடன் புறப்பாடு கண்டருளி இங்கு தீர்த்தம் கொடுக்கும் விழாவானது மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மகாமக குலத்தில் பல தீர்த்தங்கள் உள்ளடங்கி இருக்கின்றது. அது இந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம், யம தீர்த்தம், நிருதி தீர்த்தம், வருண தீர்த்தம், வாயு தீர்த்தம், குபேர தீர்த்தம், ஈசான தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், 66 கோடி தீர்த்தங்கள் இங்கு கலந்திருப்பதாக ஒரு புராண செய்தி. பல புராணங்கள் இதன் மகிமையை விளக்குகின்றது. எனவே அமாவாசை, பௌர்ணமி, மாத பிறப்பு, 2 அயன காலங்கள், சுக்கிரவாரம், மகாவிதி பாதம், கார்த்திகை, சிவராத்திரி முதலியன நீராடுவதற்குரிய ஒரு புண்ணியமான நாட்களாகும். இங்கு ஒரு குளத்தை சுற்றி 16 மண்டபத்தில் கோவிந்த தீட்சிதர் என்பவர் கட்டுவித்து திருவையாறு, கும்பகோணம், திருவிடைமருதூர், திருவலஞ்சுழி என்னும் இடங்களில் பல புஷ்ப மண்டபங்கள் தொடர்ந்து கட்டும் ஒரு புண்ணிய பலன் அவருக்கு இங்கு வாய்த்திருக்கிறது. எனவே இங்கு ஒரு தீர்த்தமாடி நாம் தீர்க்கும் பாவங்களில் பல புண்ணிய செயல்கள் நாம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு வரும். அந்த நம்பிக்கையோடு இந்த 16 மண்டபங்களின் வடகரையிலும் முதலில் பிரம்ம தீர்த்தம் என்ற மண்டபம், துலாபார சித்திரம் ஒன்று இருக்கிறது. இந்த துலாபார மண்டபம் என்றும் இதற்கு பெயர். அச்சுதப்ப நாயக்க அவரின் தராசில் ஒரு தட்டு நின்று கொண்டு மற்றொரு தட்டில் பொன்னை நிறுத்து கொடுத்தார்கள். அந்த பொருளை கொண்டு கோவிந்த தீட்சிதர் வைஷ்ணவ திருக்கோயில்களை கட்டு வைத்ததாக ஒரு நம்பிக்கை நிலவுகின்றது. எனவே இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த மகாமக தீர்த்தத்தில் ஸ்ரீ கும்பேஸ்வரரை நீராடி தரிசித்து பலன் பெறுவோமாக. இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது காசிப தீர்த்தம், காமதேனு தீர்த்தம், கந்தகூபம் என பல தீர்த்தங்கள் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு இடமாகவும், இந்த அமுதத்தில் இருக்கக்கூடிய வளங்கள் பரவி சுற்றி இருக்கக்கூடிய பஞ்ச குரோச தலங்களையும் நாம் தரிசிக்க வேண்டும். திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் பாடலுடன் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மிக பழமையான இந்த திருக்குளத்தில் நீராடி ஸ்ரீ கும்பேஸ்வரர் அனுகிரகத்தை அனைவரும் பெற வேண்டும். நேரடியாக வந்திருந்து இந்த அனுகிரகத்தை பெற்று நாம் சிவனருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.